இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை இன்று நமக்கு கடவுள் தந்து ஆசீர்வதிக்கும் போது நன்றியுள்ள பிள்ளைகளாக இந்த நாளிலே நாம் வாழ்வோம். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறை வார்த்தையின் முன்னால் முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் இந்த மக்களில் நிறையட்டும். இவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்தருளும், இவர்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும், இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும். உம்முடைய அருள் வளத்தால் இவர்களை பாதுகாத்து வழி நடத்தும். தூய ஆவியின் அருள் இந்த மக்களை வழி நடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருப்பாடல்கள் 18ஆம் அதிகாரம் 6 மற்றும் 24 இறை வார்த்தை. என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார், அவர் செவிகளுக்கு என் கதறல் எட்டியது. நாம் கடவுளை நோக்கி மன்றாடியது பட்டு மெத்தையில் இருந்து அல்ல, மாறாக நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் உண்டு. அவ்வாறு துன்பங்கள் வரும்போது முணுமுணுப்பது, சாபம் போடுவது, கோபப்படுவது, குற்றம் சொல்லுவது, பழித்துரைப்பது இவை அல்ல நமக்கு தேவை. நமக்கு தேவையானது ஆண்டவரை நோக்கி கதறி மன்றாடுவது. என் கடவுளை நோக்கி நான் கதறினேன் என்று சொல்லப்படும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்த மக்கள் ஏராளம் ஏராளம். நான் ஜெபித்தால் என்னுடைய வேண்டல் கண்டிப்பாக கடவுள் கேட்டு அவர் எனக்கு பதில் தருவார். அவர் என் குரலை கேட்பார். ஏனென்றால் நான் என்னுடைய துன்பத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து, இக்கட்டிலிருந்து விடுபடுவதற்கு தான் நான் கடவுளை நோக்கி கதறுகின்றேன். கண்டிப்பாக என்னுடைய கண்ணீரை காண்பவர் கடவுள். ஏனென்றால் என் தோற்பையில் உன் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கின்றேன் என்று கடவுள் சொல்லுகிறார். 24வது இறைவார்த்தை, ஆண்டவர் எனது நேர்மைக்குரிய பயனை எனக்களித்தார், அவர் தம் பார்வையில் நான் குற்றமற்றவனாய் இருந்தேன். பாருங்க, நான் நேர்மையோடு கடவுளை அழைத்தேன். நான் நெருக்கடி வேளையில் கடவுளிடம் மன்றாடினேன். இக்கட்டான சூழலில் நான் கடவுளை கூவி அழைத்தேன். எனது நேர்மைக்குரிய பலனை அவர் எனக்கு அளித்தார். அதிகாலையில் எழுந்து இறைவார்த்தை கேட்டு மன்றாடி அதை எனது இதயத்தில் இருத்தி நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களும் இறைவனை பற்றி தெரிந்து இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள நான் வழிவகுக்கும் போது, சகோதரமே, கடவுள் உங்களுடைய நேர்மைக்குரிய பலனை தருவார். கடவுளின் பார்வையில் நான் இறை வார்த்தையை முக்கிய ஜெப வீரனாவேன். இறை வார்த்தையை குற்றமின்றி எடுத்து சொல்லும் நேர்மையானவனாக மாறுவேன். வாழ்க்கை பயணத்தில் கடவுள் உங்கள் மன்றாட்டை கேட்பார். கடவுளை சார்ந்து செயல்படுபவராக மாறுங்கள். துன்ப வேளையில் கடவுளை நோக்கி மன்றாடுபவராக மாறுங்கள். ஏனென்றால் நெருக்கடி வேளையில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்முடைய நேர்மைக்கு அவர் பலன் தருவார். அவருடைய பார்வையில் நாம் குற்றமற்றவர் என்பதை அவரே நமக்கு எண்பிப்பார். நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்க மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.